நீலாய்க்கல பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியில் சமூக பணத்தில் பல மோசடிகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு சமூக பணத்தை முறைகேடான முறையில் பெற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு சமூக பணத்தில் மோசடிகளை நிறுத்துவதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது டாட்டன் போலீசாயம் சொல்லப்படுகின்ற தகவல் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிறுவனம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியினுடைய அரசாங்கமானது சமூக பணத்தில் ஏற்கனவே சில திருத்த சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ளதாக அறிவித்திருந்தோம். அதாவது வருகின்ற மார்ச் மாதம், அதாவது பங்குனி மாதத்துக்கு இடையில் இவ்வகையான புதிய சட்டத்தினுடைய சட்ட நகல்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் சமூக பணத்தில் வாழுகின்ற ஒரு நபரானவர் சமூக உதவி திணைக்களமானது இவ்வகையான நபருக்கு சமூக உதவி திணைக்களத்திற்கு நேரடியாக ஆஜராகுமாறு பணிப்புரை வழங்கும் பொழுது இந்த சமூக உதவி பணத்தை பெற்று வாழ்கின்ற நபரானவர் 2 தடவைகள் நேரடியாக சமூக உதவி திணைக்களத்தில் ஆஜராக விட்டால் இவருக்கு சமூக உதவி பணத்தில் வழங்குகின்ற கொடுப்பனவில் 30% கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டே வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் இந்த சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற நபர் 3 தடவைகள் இவ்வாறு சமூக உதவி திணைக்களத்தில் நேரடியாக சமூகம் அளிக்காது விட்டால் இவருக்கு வழங்கப்பட்டு வருகின்ற சமூக உதவி பணமானது மூன்றாக இடைநிறுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க சமூக உதவி திணைக்களமானது சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற ஒரு நபரை அவரை ஒரு வேலைக்கு எழுத்து மூலமான விண்ணப்பத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டி இந்த நபரானவர் எழுத்து மூலமான விண்ணப்பத்தை மேற்கொள்ளாது விட்டால் சமூக உதவி திணைக்களமானது இவருக்கு வழங்குகின்ற பணத்தில் 150 யூரோக்களை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சமூக உதவி திணைக்களமானது இவ்வாறு சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற ஒரு நபரை மேலதிக கற்க நெறி ஒன்றில் ஈடுபடுமாறு வேண்டுதலை விடுக்கும் பொழுது இந்த நபரானவர் இவ்வகையான மேலதிக கற்க நெறிக்கு செல்லாது விட்டாலும் கூட வழங்கப்பட்டு வருகின்ற சமூக உதவி பணத்தில் 150 யூரோக்கள் குறைக்கப்படும் என்றும் இந்த புதிய இணக்கப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. நன்றி.